வணக்கம். இன்று மார்ச் 1 எம்கேடி என்று செல்லமாக அழைக்கப்படுகிற தியாகராஜ பாகவதரின் சிறப்புகளைப் பற்றி வாமனா காணொளியில் சில முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கப் போகிறோம். எம்கேடி என்று செல்லமாக அழைக்கப்படுகிற ஏழிசை மன்னரான தியாகராஜ பாகவதர் பவளக்கொடி, சிந்தாமணி, ஹரிதாஸ், நவீன சாரங்கதாரா, திருநீலகண்டர் போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். 1934 1949 வரை இவர் திரைப்படத்தில் கொடிகட்டி பறந்தார். அன்றைய சூப்பர் ஸ்டார் யார் என்று கேட்டால் அது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எம்கேடி தான். இந்த எம்கேடி விஸ்வகர்மா என்கிற ஆசாரி அந்த சமூகத்தை சேர்ந்தவர். உதாரணமாக இப்போ நம்ம கேடி ராஜேந்திர பாலாஜி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். திருச்சியில் இவருக்கு சிலையெல்லாம் இருக்குது. இவர் அந்த காலத்தில் ஒரு 10 ஆண்டுகள், குறிப்பாக 1934 1949 வரை திரையுலகில் கொடி கட்டி பறந்த பொழுது இவர் மேலே நிறைய பேருக்கு பொறாமை வந்திருக்குது. என்னடா இது, இவன் சாதாரண ஒரு ஆசாரி, விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்தவன், இவன் இன்னைக்கு திரைப்படத்துறையில் கொடி கட்டி பறக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கு. அப்போ இவருடைய வீழ்ச்சிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளுக்குள்ளே பொறுமிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் லட்சுமிகாந்தன் அப்படிங்கிற ஒரு ஆபாச மஞ்சள் பத்திரிகையாளன், இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, நக்கீரன் கோபால், அதற்கு பிறகு முக்தர், பைல்வான் ரங்கநாதன் மாதிரி அந்த காலத்தில் லட்சுமிகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் பத்திரிகையாளர் எம்கேடிக்கு மேல்தட்டு பெண்களோடு, அதாவது என்ன சொல்கிறது, சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உயர்ந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது, நிறைய பெண்கள் எம்கேடிக்கு காதல் கடிதங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எந்தெந்த நடிகையோடலாம் தொடர்பு அப்படின்ற மாதிரி எம்கேடியை மட்டும் இல்லாமல் என்எஸ் கிருஷ்ணனையும் சேர்த்து ஆபாசமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட இன்னொரு நாயர், அவர் ஏதோ ஒரு நாயுடுன்னு பேர் வரும், ஸ்ரீராமுலு நாயுடுன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேரோட பேரையும் போட்டு இந்த லட்சுமிகாந்தன் ரொம்ப ஆபாசமாக பத்திரிக்கை எழுத ஆரம்பிச்சிட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்குன்னு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, நம்ம பேர் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஆளுநர்கிட்ட, அன்றைய ஆளுநர் ஆர்த்தர் சொல்லி அவரோட பேர் ஆரம்பிக்குது, அவர்கிட்ட போயிட்டு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க, இந்த பத்திரிக்கையை முடக்க சொல்லி. உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, லட்சுமிகாந்தனோட ஆபாச பத்திரிக்கையாளரோட பத்திரிக்கை முடக்கிறாங்க. உடனே இந்த லட்சுமிகாந்தன் வேற ஒரு பத்திரிக்கை விலை கொடுத்து வாங்கி முன்பை விட ரொம்ப மோசமாக எல்லார பற்றியும், தொழிலதிபர்கள், திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் எல்லாரோடைய அந்தரங்கத்தையும் ஆபாசத்தையும் போட்டு மிரட்டி பணம் பறிக்க ஆரம்பித்து கடைசியில் பணம் அதிகமாக சேர்ந்ததும் தனக்குன்னு ஒரு சொந்தமாக அச்சகத்தையும் அவன் விலைக்கு வாங்கிட்டான். அப்போ ஒரு நாள் ஒரு வழக்கறிஞர் நண்பர் வீட்டுக்கு போயிட்டு திரும்பும்போது லட்சுமிகாந்தனை ஒரு 2-3 பேர் சேர்ந்து கத்தியால் குத்திடுறாங்க. இவன் மறுநாள் செத்து போயிடுறான். ஏற்கனவே எம்கேடி, என்எஸ்கே, அப்புறம் ஸ்ரீராமுலு நாயுடு இவங்கெல்லாம் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இல்லையா, இவருடைய பத்திரிக்கை ஆபாச பத்திரிக்கையை முடக்க சொல்லி. அதனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது நீதிமன்றத்தில் இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வருது. யாருக்கு எதிரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்கேடி, என்எஸ்கே, ஸ்ரீராமுலு நாயுடுக்கு எதிராக தீர்ப்பு வருது. இதன் விளைவாக இவங்க கிட்டத்தட்ட 30 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வெளியில் வர்றாங்க. ஆனால் வெளியில் வந்ததும் எம்கேடிக்கு சுத்தமாக திரைப்பட வாய்ப்பு இல்லை. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்கு திரைப்பட வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. அப்புறம் சபா கச்சேரி பண்ணுறாரு. அதுலேயும் இவர் தமிழ் மொழியில் பாடுறதுனால அதுலேயும் பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய பேர் செக் வைக்கிறாங்க. எல்லாரும் இவர் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இவனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்னு. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தீவிர ஆன்மீகவாதியாக இருக்கிறதுனால
வடபழனி கோயிலுக்கெலாம் வந்திருக்கிறாரு. வடபழனி முருகன் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கெலாம் போயிட்டு தொடர்ந்து வந்து ஆன்மீகத்தில் ஆழமாக இறங்கிட்டார். யார்கிட்டயும் பணம் வாங்காமல் இவர் வந்து பக்தியோட சபா கச்சேரிலாம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் இவர் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் இழந்து மிகவும் கொடுமையான ஒரு வறுமையில் வந்து வீழ்ந்து, அதற்கு பிறகு இவர் ஒரு அரசு மருத்துவமனையில் நவம்பர் 1ஆம் தேதி 1959ஆம் ஆண்டு இறந்து போகிறார். அதாவது எம்கேடி மாதிரி புகழடைந்த மனிதரும் கிடையாது, செல்வாக்கான மனிதரும் கிடையாது, வறுமையில் வாடின மனுஷனும் கிடையாது. இவருடைய வாழ்க்கையை நாம் வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கணும். எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை உங்களுக்கு தொகுத்து கொடுத்தேன். இதுவரை எம்கேடி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஏழிசை மன்னரை பற்றிய தகவல்களை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.